இன்னைக்கு நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்க ஆஃபீஸ்க்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க போய் பார்த்தா ஏசில வந்து எரர் கோடு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ லைட் ஆன் பண்ணிட்டு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லா ஏசில வாட்டர் லீக்கேஜ். என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏசியோட பேனல ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு தான் ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்டினியூஸா ஏசிய வந்து ஆன்லயே விட்டுருக்காங்க. நாள் காலையில ஏசி ஆன் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒர்க்க முடிஞ்சதும் ப்ராப்பரா ஏசி ஆஃப் பண்ணாம அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறாங்க. மறுநாள் காலையில வந்து பார்த்தப்போ இது இந்த மாதிரி ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன இருக்குன்னா இது வந்து ஒரு 10க்கு 15 சதுரடி ஒரு ரூம் தான். ஸோ இதுக்கு வந்து 1 டன் ஏசியே போதுமானதா தான் இருக்கும். இது வந்து 1.5 டன், அதாவது R32 கேஸ். போதுமான அளவுக்கு கூலிங் வந்தாலும் இந்த கூலிங்கும் தாக்கு பிடிக்காம சென்சார் வந்து பிளாக் ஆயிருக்குது. அதனால இது வந்து ஓவர் கூலிங் ஆகி இந்த மாதிரி ஃபுல் ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்குது. இப்போ கையில அல்ல பாத்தீங்கன்னா ஐஸ் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு வேற வழி இல்ல. ஸோ ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறமா சாயங்காலமா ஒரு 5 மணி போல வந்து ஏசியை செக் பண்ணி பார்த்தேன். எல்லா ஐஸுமே ஃபுல்லாவே மெல்ட் ஆயிருச்சு. ஆனாலும் பவர் ஆன் பண்ணல. எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே கலட்ட ஆரம்பிச்சிட்டேன். பவர் லைன் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ பேனலை கலட்டிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பேனல் ஃபுல்லாவே கலட்டிட்டேன். இந்த ஏசி ஐஸ் ஃபார்ம் ஆன ஈரம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ மதர் போர்டு ஃபுல்லாவே அப்படியே ஈரமா தான் இருக்குது. எதுவா இருந்தாலும் நம்ம கலட்டிட்டு பொறுமையா பார்க்கலாம் அப்படின்னு கலட்ட ஆரம்பிச்சேன். மதர் போர்ட்ல மட்டும் ஏதோ தீஞ்ச ஸ்மெல் வந்தது. ஸோ அதோட மெயின் ஐசி பாத்தீங்கன்னா அதோட கலரே மாறி இருக்கிறது என்னால நல்லா பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாவே ஷார்ட் ஆயிருக்கு. மதர் போர்டே தொட முடியல, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஸோ தொட்டு காட்டுறேன், அது அந்த அளவுக்கு ஈரமா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மோட்டர் லைன், அப்புறமா சென்சார் லைன், அப்புறமா சென்சார், அதுக்கப்புறமா ரிமோட் கண்ட்ரோல் லைன் எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அப்புறமா மெயின் பவர் லைனையும் கலட்ட ஆரம்பிச்சிட்டேன். மெயின் பவர் லைன் வயரை கூட பிடிக்க முடியல, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஸோ ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இது வந்து எல்லாமே ஃபுல்லா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி மதர் போர்டை வந்து செக் பண்ணி பார்த்தேன். மெயின் ஐசி, அப்புறமா பக்கத்துல இருக்கிற ரெஜிஸ்டர், டயோடு எல்லாமே ஷார்ட் ஆயிருக்குது. ஸோ இது R32 டைக்கிங் 1.5 டனுக்கான ஏசிக்கு உண்டான மதர் போர்டு. இதோட கதி சோலி முடிச்சு. கஸ்டமர் இந்த மதர் போர்டை புதுசா போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படியும் புதுசா வாங்கினோம்னா 7,000 8,000 ஆகும். அது மட்டும் இல்லாம அது இங்க கிடைக்காது, டெல்லிக்கு தான் போகணும். இந்த மதர் போர்டை சர்வீஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா அது நம்ம லேப்க்கு தான் கொண்டு போகணும். மதர் போர்டை சர்வீஸ் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஒர்க் அவ்வளவுதான்.